முதலாக பேச வருபவர் ஆந்திரா பூர்வீகம் என்றாலும் அழகான தமிழுக்கு அறிமுகம். உக்ரைனில் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு கலையின் காதலால் சினிமா பக்கம் வந்தவர். இவர் இயக்கிய குறும்படங்கள் இன்று பெரும் படங்களாக முதல் படமே வித்தியாசமான கதைக்களம் பைரவரை அழைத்து வரும் அறிமுக இயக்குனர் நிதின் வேமபதி அவர்களை பேச அழைக்கிறோம். டைரக்டர் சார். ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ. మీడియా మిత్రులకు అందరికీ వణకం. సార్ எல்லாருக்கும் வணக்கம். కూరన్ అని అది ஒரு நாய் கதை. ஆனால் ఏ కథ కూడా ஒரு நாய் கதை தானே. எப்படின்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஒரு கம்பெனியா ஒரு தெரிஞ்ச மாதிரி நான் போயிட்டுருக்கீங்க இருக்கு. யாருமே எனக்கு சான்ஸ் கொடுக்கல. ஆனால் கானா ப்ரொடக்ஷன்ஸு விபி கம்பெனிஸு எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ விக்கி சார். நான் விக்கின்னு மீட் பண்ணிட்டேன். விக்கி இதை கதை சொல்லிட்டேன். விக்கி ஆக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எந்த கம்பெனிக்கு போனால் ஒரு நாய் மனுஷன் மீது கேஸ் போட்டது சார். அண்ணே நீ வெளியே போடா. சரி, இன்னொரு கம்பெனி போனோன்னா புஷ் பண்ணி சரி ஓகே. ஃபைனலி ஐ நரேட்டட் கமிட்டட் வித் விக்கி அண்ட் ஐ வென்ட் டு த எஸ்எஸ் சார் ரூமில். சார் ஒரு நாய் மனுஷன் மேலே கம்ப்ளைண்ட் போட்டு சார், இது சார் லைன் அண்ணா பெல் அடிச்சு சுமேஷ் வாங்கினார். ஓகே, நோ நீட் சார், ஐ வில் கோ அவுட் சார் அண்ணா. இல்லை நீங்கள் டைரக்டர் இப்போ மாதாஞ்சி வரட்டாரா, ஒரு தண்ணியாக ஒரு டீயை கொடுப்பான்னாரு. அம்மையா, ஓகே தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு ஓகே. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான் நம்ம கூரன். இப்போ అసలు நாய் கோர்ட்டுக்கு வரணும் అనే ஒரு பாயிண்ட் இப்போ நடக்கல. இது ஒரு இமேஜினரி ஐடியா, பட் ஆல்ரெடி இட் ஹேப்பன் இன் అవర్ హిస్టరీ. ఐ విల్ టెల్ దట్. இந்த ராமாயணத்து காலம்లో ராமர் ஒரு சபை ஹேப்பனிங் இந்த சபா, ராமுడు இந்த சபா. அந்த சபைக்கு ஒரு நாய் வந்துச்சு. அது సభ என்னன்னா కోర్ట్. அப்போ வந்துச்சு நாய் கம்ப்ளைண்ட் ఇచ్చింది, கொடுத்தாச்சு ராமருக்கு. அப்போ ராமர் அவருக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டாச்சு. இது ராமாயணம் இருக்கு, நீங்க பாருங்க. அது அப்போ ராமர் అనేది ఒక సభ, இப்போ కోర్ట్, అది టెంపుల్. రామర్ స్థానం இப்போ జడ్జి. அந்த ராமர் ஸ்தானம்ல ఉన్న ஜட்ஜுக்கு நம்ம பைரவ போயிட்டு அவரோட எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு அதுதான் நம்ம கதை. இது ஒரு ஹிஸ்டரி. நம்ம ஹிஸ்டரி வச்சு நம்ம கதை பண்ணிட்டாச்சு. இது என்னோட ஐடியா. அது நான் சாருக்கு சொல்லிட்டாச்சு. அது அழகாக டெவலப் பண்ணிட்டாச்சு. அது இப்போ ஸ்க்ரீனுக்கு வந்துடுச்சு. தேங்க்யூ. இப்போ ஐ வாண்ட் டு டெல் அபவுட் சார் அண்ட் நம்ம பைரவா. ஆக்சுவலி டாக் ஆக்டட். ஸோ எவ்ரிவன் இஸ் டெல்லிங் டாக் நல்லா ஆக்ட் பண்ணிட்டாச்சு. டாக் நெவர் ஆக்ட்ஸ். அது ஆக்ட் பண்ண தெரியாது. இட் இஸ் ஏ அன்கண்டிஷனல் லவ் டாக் ஹேஸ். இட் ஃபீல்ஸ். அண்ட் ஆல்சோ சார் didn't acted in this film. லைவான கேரக்டர் பண்ணிட்டாச்சு. அவர் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் மாதிரி பண்ணிட்டாச்சு. இஃப் யூ see the film, you will understand the bonding of the dog. அந்த பாண்டிங் எந்த லெவல் போயிட்டாச்சுன்னா, டாக் அண்ட் நம்ம டாக் சொல்ல கொடுத்து நம்ம பைரவா அண்ட் சாரு ஒரே பிளேட்லோ ஈட்டட். யூ saw the trailer in the shot. அது ஐ திங்க் ஸோ நோ ஒன் வில் டூ தட் திங். பட் எஸ்எஸ்சி சார் அண்ட் அந்த நாய் அந்த பைரவா பண்ணிட்டாச்சு. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ சார். அப்படி இல்லை சார், இது ரொம்ப தேங்க்யூ சார். அப்படி ஒரு படம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் டு டெல். அண்ட் ஐ ஹேவ் டு டெல் அபவுட் நம்ம சந்து சார். நல்லா அன்றைக்கி அழகாக டைம் பண்ணிட்டாச்சு. தேங்க்யூ வெரி மச். இந்திரஜாமா தேங்க்யூ வெரி மச். கௌரவ் சார் தேங்க்யூ சார். மார்டின் சார் தேங்க்யூ வெரி மச். அண்ட் சித்தார்த் விபின் சார்
Sir, thank you very much. Sir, while I'm explaining about Siddharth sir, I didn't tell anything. ஒரு டாட்டருக்கு ஒரு ஃபாதருக்கு ஒரு லவ் வேணும், இதுதான் என்னோட கதை. ஐ டென்ட் டெல் எனிதிங் அபவுட் த நாய், இதெல்லாம் ஸ்டோரியில் பண்ணல. பட் அது அவர் உள்ள வாங்கிட்டு நீ நல்லா அழகாக பண்ணிட்டாச்சு சார். தேங்க்யூ சார் முத்தமிழ் சார். அண்ட் ஆல்சோ ஹவ் டு டெல் அபவுட் மூர்த்தி சார். நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுச்சு எடிட்டிங் டைமில், ரொம்ப சாரி சார். பட் அழகா வெரி சூப்பர் கட், எக்ஸலண்ட் கட். தேங்க்யூ வெரி மச் சார் எல்லாருக்கும். அண்ட் I want to tell about once more. Where is Vicky? Vicky. Thank you very much about Vicky. And Neeravi Pandan sir, please, thank you very much sir. You helped me very much. And I have to tell thanks about to the direction team, Zia, Rahul, Nishita, Devanna. Thank you very much to supporting me. And Venki, thank you. So thank you very much. அழகான தமிழும் ஆந்திர தெலுங்கு சேர்ந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கும் நம்புறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஐந்தறிவு உயிர்களுக்கும் உணர்வுண்டு என்று பேசாத விலங்கையும் பேச வைக்கும் அற்புத மனிதர். நாய்கள் நடக்கும், எப்போது நாய்கள் நடிக்கும் என்பது இந்த படம் மூலம் நமக்கு தெரிய வைத்தவர். ஆர்டிஸ்ட் வச்சு ஒர்க் பண்ண முடியாத இந்த சுச்சுவேஷன்ல ஒரு நாயை வச்சு ஒரு படம் முழுக்க எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அழைக்கிறோம் டாக் ட்ரெய்னர் செந்து அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. என்னையும் மேடையில் ஏற்றி பேச அலோவ் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேம், உங்களுக்கு ரொம்ப நன்றி. டாக் சரியா இருக்கா? டாகை வச்சு வேலை வாங்குறதுன்றது நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறதை தாண்டி அந்த டாக் வேலை செய்யும் போது எல்லாரும் அமைதியாக இருந்து அதுக்கான ரெஸ்பெக்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த வேலையை நாங்கள் 100% செய்ய முடியும். ஸோ நாங்கள் சொல்கிறத 100% கண்ணை மூடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல தான் எங்களால் வேலை செய்ய முடியும். பேசிக்காக அனிமல் ட்ரெயினர்ன்றதை தாண்டி நான் என்ன அனிமல் லவராக தான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ நன்றி. ஒரு அனிமல் லவருக்கும் ட்ரெயினருக்கும் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், என்னால் ஒரு குரங்காட்டி வேலை பண்ண முடியாது. அதை ஹார்ஸாக பிஹேவ் பண்ணுறது எனக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நான் அதை ஹார்ஸ் இல்லாமல் அன்பாக வேலை வாங்கணும்னு சொன்னால், நான் நினைக்கிறது எல்லாம் அதுக்கிட்ட ரீச் ஆகணும். அதுக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் அமைதியாக இருக்கணும். அதை எங்கள் குரூ எப்போதுமே எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நன்றி. அது இல்லைன்னா அது செஞ்சுருக்க முடியாது. இந்த படம் என்ன ஆடிஷனுக்கு, அதாவது என்ன மீன்ஸ் பாப்பா ஆடிஷன் கூப்பிடும்போது நான் போய் கதை கேட்க போகிறேன். அந்த சாலிகிராமம் அந்த தெருவில் நான் நடிக்கிறதுக்காக வந்தவன், நாய்க்காக வரல. பட் இது தொழிலாக கற்றுக்கிட்டவன். என் அப்பாட்ட இருந்து, எங்கள் அப்பா போலீஸ் டாக் ட்ரைனர், அவர்கிட்ட இருந்து இதை சின்ன வயசுல இருந்து தொழிலாக கற்றுக்கிட்டவனா. எங்கள் அப்பா அன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்து தான் இன்னைக்கு இந்த இடத்துல என்னை கூட்டி வந்து நிறுத்தியிருக்கு. இதை நான் தொடர்ந்து எடுத்துட்டு வந்ததுக்கு காரணம் சுரேஷ் சந்திரா சார். அவங்க இல்லைன்னா நான் டாகை எடுத்துட்டு வந்திருக்கவே மாட்டேன். நான் ஆர்டிஸ்டா மட்டும்தான் காட்டினேன். எனக்கு பின்னால் இப்படி ஒன்று இருக்குன்றதை பார்த்து நீ ஏன் அதை எடுத்துட்டு உள்ள போகக்கூடாதுன்னு என்ன சொன்னாங்க. நான் இல்லை சார், நான் அதுக்கு வரலையே சார், நான் நிறைய பண்ணி முடிச்சிட்டேனே, எனக்கு அது வேண்டாமே. நிறைய சென்ஸ் நாட் சினிமா இன் சிவிலியன்ஸ் நான் சொல்றது, நிறைய வீடுகளில் ரொம்ப ரக்கட் டாக்ஸை கிளியர் பண்றதா இருக்கட்டும், நாளை காலையில் இந்த நாயை கொண்டுருவோம் ஏன்னா இத்தனை பேரை கடிச்சிட்டுன்னு சொல்ற டாகை சரி பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டாஸ்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ அது வேணாம் சார். இப்போ நான் ட்ரைனராக என்ன கிளைம் பண்ணிக்கல, நான் லவ்வராக இருக்குன்னு ஆசைப்படுறேன். ட்ரைனர்னு சொன்னா ஒரு நாய் கூப்பிட்டா திரும்பி வர்றதில்லை. பட் லவர்னு சொன்னா அப்பா மாதிரி மேலே வந்து ஏறிக்கிறது, அதுதான் எனக்கு சுகமா ஃபீல் ஆகுது. ஸோ நான் ட்ரெயின் பண்ண விருப்பப்படலைன்னு சொன்னேன். சார் சொன்னாங்க, இல்லை நீ திங்க் பண்ணு, இந்த இடத்த எடுத்துட்டு போ, காலம் உனக்கு ஒரு பதில் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அது எனக்கு புரியல, இன்னைக்கு அது புரியுது. ஸோ இந்த இடத்துல அது என்னை ஏற்றி வச்சிருக்கு. நன்றி, தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த படத்துக்கு ஆடிஷனுக்காக என்ன கூப்பிடுறாங்க. இது ரெகுலராக நடக்கிறது தான். நிறைய படங்களுக்கு நான் பேசுறதுக்காக போகிறேன். அங்கே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் வரும், இல்லை டேட்ஸ் பிரச்சனை வரும், இல்லை ஏதோ ஒன்று என்னால் செய்ய முடியாதுன்னு தெரியும், அதை நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இந்த கம்பெனிக்கும் நான் அப்படி தான் வழக்கமாக வரக்கூடிய ஒரு கம்பெனின்னு உள்ளே போனேன். அந்த தெருவில் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போக மாட்டோமா நான் ஏங்குற காலங்கள்லாம் இருந்திருக்கு. ஆடிஷனுக்கு ஃபோட்டோஸ்லாம் தூக்கிட்டு போன காலங்கள் இருந்தது. அந்த டைமில் அந்த வீட்டு வாசல்லேருந்து இதுதான் அந்த வீடு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை பார்த்ததுலேயே மன மகிழ்ச்சி அடைஞ்ச நாங்கள் இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த சார் கூட வேலை செஞ்சது நினச்சே பார்க்க முடியல.
மேபி என்னோட உணர்வை எனக்கு சரியாக வெளிப்படுத்த தெரியலன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. எனக்கு இப்படி தான் வெளிப்படுத்த தெரியுது. ஸோ டாக்குக்காக நாங்கள் போகிறோம். சார் அங்கே சென்டரில் இருந்தாங்க. சுற்றி ஒரு ஒரு டீமே இருந்தாங்க. நான் சாரை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். இவங்க தான் எல்லாரும் பேசினாங்க. ஆனால் எனக்கு எல்லாமே சாரை பேசுன மாதிரி தான் தோணுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவங்க எல்லாம் ஒன்று சொல்கிறாங்க. இதில் இப்போ யார் டைரக்டர், யார் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியல. ஸோ தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு நம்புகிறேன். நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறமா விக்கி சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. பண்ணிடலாம்னு சொல்கிறோம். ஒரு சின்ன கேப் வருது. அதுக்குள்ளே நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன். இவங்க ஃபோனை என்னால் அட்டன் பண்ண முடியல. அது கொழுப்புன்னு தான் வச்சுக்கோங்களேன். சாரி, மன்னிச்சிருங்க. ஸோ மார்ட்டின் சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மார்ட்டின் சாரோட ஒளிப்பதிவில் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வந்துடுவேன்னு நினச்சி நான் ஆரம்பித்த ஒரு படம் அது நடக்கலை. அதில் ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று பண்ணேன். சார் அவ்வளோ அழகாக எங்களெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அப்போ நாங்களாம் சின்ன பசங்க. சார் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தைரியத்தில் மட்டும்தான் அந்த படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மார்ட்டின் சார்ன்றது என்ன சொல்றது, எங்களுக்கு மிகப்பெரிய ஆள். இப்பவும் மார்ட்டின் சாரோட தலைகுதல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு சார். அந்த சார் எனக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க ஃபோனை நான் எடுக்கிறேன். என்னப்பா நீ தான் டாக் பண்றியா அப்படின்னு. சார் எந்த கம்பெனி சொல்றீங்கன்றா. சார் கம்பெனி சொல்றேன். சார் ஆமா சார் சொல்லுங்க சார்ன்றா. நான் ஆக்சுவலாக மாட்டிக்கிட்டேன். சார் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுத்தா உடனே விக்கி வாங்கிட்டாங்க. இந்த கம்பெனியில் என்னன்னா, முதல்ல நான் போய் கொஞ்ச நாள்ல யாரோட பேருமே எனக்கு தெரியாது. நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் ஒருத்தர் எக்ஸ் நினைச்சு ஃபோன் பண்ணா இன்னொருத்தர் எடுப்பார். யார் போனாலும் யாரோ எடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரு குடும்பம். எனக்கு அது தெரியல. நான் மட்டும் தான் வெளியில இருந்திருக்கேன். அந்த எஸ்எஸ்சி சார் டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு அப்பா ஒரு பசங்க அப்படிதான் அங்க இருக்கிறாங்க. சோ இந்த வேலையை ஒரு நாள் ஒருத்தர் நான் ஒரு பேர் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்ப நான் சொல்ல முடியாது. நான் என்ன எழுதி வச்சிருந்தாலும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு பேரு. அவர் எங்க வீட்டுக்கு ஒரு கூண்டை தூக்கிட்டு வராரு. நீங்க அப்ப அவர் இல்ல அவர் தாங்க. ஓ அப்ப அவர் இந்த வேலை கூட செய்யலாமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வராங்க. அவங்க நாய்க்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேக்குறாங்க. டைரக்டர்னு ஒருத்தர் வராங்க. அவங்க வேற ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா ஒரு ஸ்கூல்ல இவங்க எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கு. எப்படியாவது இந்த ஸ்கூல்ல சேர்ந்துடணும்ன்ற ஆசை எனக்கு வந்துச்சு. சோ கடைசி ஒரு வருஷம் இவங்களோட டிராவல் பண்றேன். அதுவே மிகப்பெரிய குடுப்பனையா நான் நினைக்கிறேன். சோ ஏன்னா எஸ்எஸ்சி சார் இவங்க எல்லாருமே சொல்லி முடிச்சுட்டாங்க. டெய்லி ஆச்சரியங்கள் தான் அங்க இருந்தது. ஒரு கேமரா இந்த இடத்துல வச்சா எப்படி இருக்குன்னு சொன்னா மார்ட்டின் சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை பாத்துறேன்னு சொல்லி ஜிம்மி கிரைன்ல மேல ஏறி நின்று பார்ப்பாங்க. எங்களுக்கு இங்க பயமா இருக்கும். ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். சாரோட கான்பிடன்ஸ் லெவல். அதுக்கப்புறம் டாக்லாம் எடுத்தோம். டாக் வச்சு ஒரு விஷயம் சொல்றாங்க. எனக்கு டாக்ல என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா, அன்னினாவும் நடிக்க வேண்டியது இருக்கு, ரமாவும் நடிக்க வேண்டியது இருக்கு. சோ அப்ப நம்ம 2 நாய் போலாமா அப்படின்னா, வழக்கமா அந்த 2 நாய் 3 நாய் நான் பேசினா ப்ரொடக்ஷன்ல ஒரு காசு பிரச்சனை இருக்கும். ஆனா இப்பதான் 5-6 நாய் எல்லாம் பிளான் பண்ணேன்னு சொன்னாங்க. தெரிஞ்சிருந்தா 400 மீட்டர் ஆகியிருப்பேன். அது நடக்கல. பாவம் பொண்ணு. சோ அப்படிதான் இது நடந்தது. சோ என்னன்னா, இவரு நாய் இல்ல ஒரு தாயின்னு சொல்றாரு. அப்ப அவர் தெலுங்குல ரொம்ப தமிழ்ல ரொம்ப கெட்டியா இருந்தாரு எங்க டைரக்டர் சார். இப்ப எப்படி தமிழ் பேசுறாரு பாத்தீங்களா? அப்போ பயங்கரமா பேசுவார். சோ அவர் பேசுறதெல்லாம் எனக்கு டிரான்ஸ்லேட் வந்து சார் தான் சொல்லுவாங்க. சார் பேசும்போது கதை எங்க கேட்கும். சாரே தானே பார்த்துட்டு இருப்போம். சோ அப்படிதான் நடந்தது. சோ இப்ப 2 டாக் போலாமான்னா, இல்ல வேணாம் சார், ஒரு சின்ன கேப் கொடுங்க, அதை வச்சு நம்ம மாத்திரலாம். என்னமா அப்படின்ற மாதிரி தான் ஐடியா பண்ணோம். சோ இவங்க சொன்னோடனே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, இதுக்கு இந்த கதைக்கு இந்த டாக் சரியா இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே ஒரு தடவை குட்டி போட்டவ. சோ வேறொரு படத்துக்காக வேறொரு விதமா ட்ரெயின் பண்ணப்பட்டிருந்தவ. இவங்க கதைக்கு இது சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளவு ஒரு டச் பண்ணிக்கிட்ட நான் நினைச்சதை தாண்டி இப்ப டைரக்டர் சொன்னாரு, நாயை நடிக்க வைக்க முடியாது, உண்மையா ஒண்ணு நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னார்ல, அதுதான் உண்மை. இன்னைக்கு ட்ரைலர் பார்க்கும்போது அது எனக்கே ஃபீல் ஆச்சு. ஏற்கனவே நான் படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் காப்பியும் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபைனல் கட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த படம் பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல எனக்கே புல்லரிச்சது. ஏன்னா நான் நாய் கதையை ரெகுலரா கேட்டுட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா நாய்க்கு நான் தானே வேலை செய்யணும். ஸோ கேட்டுட்டு இருக்கேன். டேரக்டர் வந்து கதையை வந்து எனக்கு ஃபுல்லா சொல்லும் போது ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரியா தான் ஃபீல் ஆச்சு. பட் படமா பார்த்ததுக்கு அப்புறம் இது நம்ம தான் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு ரொம்ப அழகா அதை எடுத்திருக்காங்க. சோ என்ன பொறுத்தவரையில என் வேலையை தெளிவா செய்யணுன்றதை மட்டும்தான் யோசிச்சு நான் செஞ்சேன். பட் இந்த கதை எங்க கூட்டு போகுது அதெல்லாம் நான் யோசிக்கல. ஆனா படமா நான் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மேனகா காந்தி மேம் வந்து பார்த்து அவங்க கண்ணுல இருந்து வந்த டியர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, ஓ இது அப்ப உண்மைதான் சொல்லியிருக்காங்க இல்லைன்னா, அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பனாவே இந்த படத்தை பார்க்க முடிஞ்சது என்னால. இது நாங்க சொல்லியிருக்க வேண்டிய கதை. இந்த நாய் சார்பா எப்படி ஒரு கதையை எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு தெரியல. இப்ப அவர் சொன்னாரு, இது
ராமாயணத்துல இருக்கு, மனுநீதி சோழன் காலத்துல இருக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் சொல்லும்போது இதை எப்படி நான் ஃபிக்ஷன் கிளைம் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப அழகா வந்திருக்கு. டாகுக்கு இவங்க கொடுத்த இடம். இதுல எனக்கு பெரிய ஹாப்பி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஷாட் முடிஞ்ச உடனே நான் மார்ட்டின் சாரை பார்ப்பேன், கலக்கிட்டடா அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மார்ட்டின் சாரோட கை இப்படி வரணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு வேலை செய்யறேன், அவங்க நினைச்ச ஷாட் வந்துதா இல்ல ஒருவேளை மார்க்கிங்ல டாக் வரலையா, இதெல்லாம் நான் பார்த்து எனக்கு ஒரு பயம் இருக்கும். சாரை பார்க்கும்போது சூப்பர் 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 எவ்ரிடே சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் எஸ்எஸ்சி சார், இப்போ எஸ்எஸ்சி சார் கூட டாக் கமிட் பண்ணியாச்சு, டாக் வச்சு நம்ம பண்றோம். ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கு. முதல் நாள் ஷாட் வைக்கும் போது அவங்க சொன்ன ஷாட்டை நம்ம எடுக்காம சார் இது இப்படி எடுத்துக்கலாமான்னு நான் ஒன்று கேட்கிறேன். அவர் ஓகே போயிடலான்னாரு. அந்த ஷாட் அது ஓகே ஷாட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. ஸோ 2வது ஷாட் 3வது ஷாட். ஸோ சாரை பொறுத்தவரை என்னன்னா, ஒருத்தர் இந்த வேலையை செஞ்சிருவாரு அப்படின்ற நம்பிக்கை வந்துட்டுனா அவங்கள எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க கிட்ட இருந்த அந்த வேலையை எவ்வளவு அழகா வாங்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது எனக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலி சார் நடிச்செல்லாம் முடிச்சாங்க, எல்லாம் முடிஞ்சது. நம்ம வந்து ஒரு ஹீரோ லான்ச்சுக்காக ஒரு நாயை படத்துல சேர்ப்பாங்க. அப்படிதான் நிறைய கதைகள் வந்துட்டே இருக்கும். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து நாய் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். இந்த படம் நாய்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆளா சார் நடிச்சிருக்காங்க. இது சார் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நான் திருப்பி திருப்பி சொன்னேன். நாங்க பண்ணிருக்க வேண்டிய படம்ன்றது யார சொன்னோம்னா, இந்த சோக்கர் அனிமல் லவர்ஸ், ரெஸ்கியூவர்ஸ் இவங்கெல்லாம் பண்ணிருக்க வேண்டிய படம். நாங்க இதை கொண்டாடணும். கண்டிப்பா இதை நான் கொண்டாடணும். நான் இப்ப ட்ரெயினரா இருந்த சொல்லல, அனிமல் லவரா இருந்த சொல்றேன். ஏன்னா சார் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது தான் சொல்றாங்க, சாருக்கு இந்த நாய் முதல் நாயின்னு. முதல் நாய் பண்ற ஒருத்தர் எப்படி இந்த நாயை இவ்வளவு தைரியமா கிட்ட எடுத்துக்கிட்டாங்கன்றது எனக்கு இன்ன வரைக்குமே பெரிய கேள்விக்குறி. நாயோட இருக்கிற நான் கூட என்னால டாக தொட்டா நான் கை கழுவிதான் ஆகணும், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பேன். பட் சார் ஒவ்வொரு சீன்ல அவங்க எடுத்துக்கிட்டது அவங்க பண்ற தொழில் மேல இருக்கக்கூடிய பக்தியை காட்டுச்சு. ஸோ அதை கண்டிப்பா நம்ம கத்துக்கணும். அதை நான் கத்துக்கிட்டேன். இவங்க நான் இப்ப ஏன் நிறைய பேச முடியலன்னா, இவங்க எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டாங்க. எவ்ரிடே காலையில ஆச்சரியத்தை மூட்டுற அளவுக்கு ஒரு யங்ஸ்டரா வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஹெட் மாஸ்டரா வந்து சார் இருப்பாங்க. அதை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ரொம்ப ப்ரௌடா சொல்லிப்பேன், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன். ஏன்னா டாக் அழகா வேலை செஞ்சிருவா. ஸோ நான் கிட்டே ஒட்டிப்பேன். மிச்சவங்க எல்லாம் தள்ளி இருந்தா கூட எனக்கு சார் கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு 25 நாள் நாங்கள் கொடைக்கானல்ல கண்டினியூஸா இருந்தோம். அது உண்மையில வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நாள், மறக்க கூடாத ஒரு நாள். அவ்வளவு கத்துக்கிட்டேன். அது உண்மை. எப்படி அடுத்தவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்றது சார் இன்ன வரைக்கும் நான் தம்பிங்க வேணான்னு சொல்லலாம், சார்ன்ற வார்த்தையை தாண்டி பேச மாட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் என்ன, டிசிப்ளின் என்ன, சார் அடிக்கடி சொல்லுவாங்க. டிசிப்ளினா இருந்தா உன்னோட உயரம் தன்னாலே நீ வந்து சேருவேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் வந்து ஃபாலோ பண்றவன். திருப்பி அது சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் தாண்டி ஒரு கோர்ட் சீன் ஒரு சீன் இருக்கு. அது ரொம்ப டஃப்பான சீன். ஏன்னா கண்டினியூஸா எடுக்கணும். ஏன்னா ஒரு டாக் அந்த கோர்ட்ல நிக்கிறது இப்ப நீங்க பார்த்த 5 minutes அது குழந்தை தானே, 5 நிமிஷம் இறங்கிடுவா, திருப்பி நிக்கணும், திருப்பி இறங்கிடுவா, இந்த பிரச்சனை இருக்கும். சோ இது நம்ம எப்படி பண்ண போறோம்? ஏன்னா இங்க லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கு, அது பெரிய டயலாக் போர்ஷன். அதை வந்து ஒரு டைரக்டர் வந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி சார் அவருக்கு சப்போர்ட்டிவா ஒரு டைரக்டர் வராங்கன்னு சொல்றாங்க. சரி ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னு ஒரு பேப்பரை வச்சுட்டு அந்த சீனை இப்படி கலக்கி கொடுத்தாங்க பாண்டியன் சார். சார் உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சார். தேங்க்யூ. பட்னு போவாங்க. ஓ இப்படி கூட எடுக்கலாமான்னு அது ஒரு வேற ஒரு மெத்தட். நான் ஆச்சரியமா போய் ஒவ்வொருத்தரையும் என்னங்க இப்படி எடுக்கிறாருன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பேன். இது எல்லாரும் செய்யறதுக்கு நிதின் சார் அவர் வந்து எப்படி சொல்றது, அவர் அடுத்து எஸ்சிசி சார் கூட இருந்ததாலும் தெரியல, அவர் இன்னொரு அப்பாவா மாறிட்டாரு. கூட இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்க. அவரே இன்னும் இது இப்படிலாம் எடுக்கலாம்னு சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கும் போதே பசங்க என்ன பண்ணனாலும் அதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஆள் நிதின் தான். நிதின் சார் உங்களோட பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க பெரிய உயரம் போவீங்க கண்டிப்பா. நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. பட் தேங்க்யூ வெரி மச். நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் KGF 2 தொடங்கி காந்தாரா போன்ற படங்கள் தண்டேல் வரையில் பிறமொழி படங்களை வெளியிட்டு உதவியவர்கள். கூரன் படத்தில் நாயகன் என்று தெரிந்தும் வணிக ரீதியாக இந்த படத்தை வெளியிட்டு வெற்றி பெற செய்ய கைகோர்த்திருக்கும் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் குகன் அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூரன் படமே ஒரு எமோஷனலான ஒரு படம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, அப்புறம் போஸ்டர்ஸ், இந்த கட் அவுட்ஸில் பொறுத்த வரைக்கும் இது ஜானராகவே வந்து கோர்ட்ரூம் ட்ராமா அதுவும் எஸ்ஐ சார் வைஜி சாரோட காம்பினேஷனில் வர்றது வந்து ரொம்பவே சிறப்பு.
படத்தை கூரனில் இருக்கிற கியூரியாசிட்டி கலந்த ஒரு கான்ட்ரவர்சியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்த ப்ரொடக்ஷன் டீமில் ப்ரொடியூசர் விக்கி அவருக்கு வாழ்த்துக்கள், டிஓபி மார்டின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், மியூசிக் சித்தார்த் விபின் பண்ணியிருக்காரு, எடிட்டர் மாருதி லெனின் அவங்க பண்ணியிருக்காங்க, ஆர்ட் டைரக்டர் வனராஜன் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இதில் நடித்த முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த எஸ்ஏ சார், வைஜி மகேந்திரன் சார், இந்திரஜா, ஜார்ஜ் மரியம் சார், கவிதா பாரதி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் அனைவருக்கும் எங்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு உண்டான கான்ட்ரவர்சி வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்துகிட்டே இருக்குது. அதாவது மனிதர்கள் வந்து விலங்குகளை அச்சுறுத்துறதும், அதே மாதிரி விலங்குகள் மனிதர்களை அச்சுறுத்துறதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ பல செய்திகள் வாயிலாக நம்ம பார்க்குறது வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா யானைகள் வந்து ஒரு வெளிநாட்டவரை அட்டாக் பண்ண நியூஸ்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பல கரும்புலிகள் சிறுத்தைகள் வந்து வால்பாறை அந்த மாதிரியான ஊர்களில் உள்ளே வந்து அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும், அதே மாதிரி மனிதர்கள் அதை எப்படி திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சில இடங்களில் நம்ம பார்க்குறோம் புலிகள் இறந்து இருக்கிறதா இருக்கட்டும். அது இன்னும் நேரோட நம்ம படத்தோட ரிலேட்டிவாக பார்த்தோம்னா, இப்போ நாய்கள் வந்து மனிதர்களை எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, சின்னவங்க பெரியவங்களுக்கு ஒரு துன்புறுத்தலை கொடுக்கறதா இருக்கட்டும், அதை மனிதர்கள் எப்படி அதை திருப்பி ஒன்று மருந்து வச்சு கொள்றதா இருக்கட்டும், அது வந்து சட்ட ரீதியாக பை லா இட் இஸ் ப்ரொஹிபிட்டட், பட் ஸ்டில் அது அந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். அதனால தான் அந்த படத்தை நான் அதில் இருக்கிற கான்ட்ரவர்சின்னு நான் சொன்னேன். இதில் அப்படின்னா கூரன் சொல்லும் கதை என்ன, இதுலேருந்து என்ன நியாயம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதா இந்த படம். இதில் வந்து ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா, பாதிப்படைந்தவங்க மனிதர்களாக இருக்கட்டும் இல்லை விலங்குகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு உண்டான பாதிப்பு வந்து 100% அந்த இழப்பு வந்து இன்றியமையாத ஒரு இழப்பாக இருக்கும். அப்படிங்கிறப்போ இது நம்ம இந்த எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மூலக்கரு. அதை நோக்கி தான் இந்த படம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. முழுக்க ஒரு ரியாலிட்டி பேஸ்டான ஒரு ஸ்டோரி. ஒரு ரியாலிட்டியில் ஒரு ஃபிக்ஷனல் கொண்டு வரவே இல்லை. இதில் வந்து ரியாலிட்டியில் டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏஐ முதற்கொண்டான லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இருக்கிற நிறைய, அதாவது இப்போ சந்து சொன்ன மாதிரி, அதாவது பெட் லவர்ஸ் மட்டும் பார்க்க வேண்டிய படம் கிடையாது. இது வந்து சப்போஸ் இப்போ வந்து நாய்கள் மூலமாக அதாவது தீமையையோ இல்லை வந்து ஏதாவது பாதிப்படைந்தவங்களும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படமாக தான் இந்த படத்தை நான் கருதுகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட அத்தனை கேள்விக்கும் இந்த படத்தில் பதில் இருக்குது. இதனோட கிளைமேக்ஸும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பதிலாக இருக்கும். உங்களோட அத்தனை ஓப்பன் கொஸ்டினுக்கும் ஒரு பதில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கூரன். திரைக்கு February 28 நாங்கள் கொண்டு வரோம். உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவு எல்லா படங்களுக்கும் எங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரியான ஒரிஜினல் ரிலேட்டட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு இது கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து வேண்டியது உங்களோட பொறுப்பு. அது இல்லாமல் உங்களோட அன்புக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். அடுத்ததாக பேச அழைக்கிறோம். சிரிப்பான கதைகளில் நிறைய படங்கள்ல சித்தார்த் விபினை பார்த்திருக்கோம். ஆனா முதன்முறையா நாயின் உணர்வுகளுக்கு ஒரு இசையமைச்சு கொடுத்திருக்காங்க. இசையமைப்பாளர் சித்தார்த் விபின் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஃபார் எவ்ரிஒன் டு பி ஹியர் அண்ட் மேக் ஆர் event a very memorable event. இது எனக்கு சாரோட எஸ்ஐசி சாரோட 3வது படம். இது அவர் எவ்வளோ பண்ணாலும் தாங்குறாரு. அதான் 3வது படம் மட்டும் என்னை கொண்டு வந்துட்டாராட்டிருக்கு. அவர் சாரை கூப்பிட்டேன். அவர் ஜஸ்ட் சும்மா சாரை கூப்பிட்டேன். அவர் சொன்னார், எப்படி கரெக்டாக கூப்பிட்றேன், இப்போ தான் மியூசிக் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு தான் சார் நான் கூப்பிட்றேன்னு சொன்னேன். ஹீரோ படம் பண்ணுறேன், அடுத்த படம் பண்ணுறேன்னு சொன்னார். ஹீரோ யார் சார்னு கேட்டேன். நாயின்னு சொன்னார். ஸோ உங்களுக்கும் ஹீரோக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நான் ஹீரோ நாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? ஸோ அப்படி இந்த படத்தில் நான் வந்தேன். ஸோ இந்த படம் இந்த டாக் ட்ரான்ஸ்லேஷன் கிளாஸில் நானும் டைரக்டரும் கிளாஸ்மேட்ஸாக இருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அது நிதின் சொன்ன மாதிரி இட் வாஸ் இமோட் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் மூவி. தேங்க்யூ வெரி மச்.
நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பல மொழிகளில் 70க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியவர், உங்கள் படங்களில் எங்கள் இதயங்களை பேச வைத்தவர், பிரம்மாண்ட இயக்குனர் முதல் பெயர் பெற்ற பிரம்மாக்களை தமிழ் சினிமாவிற்கு கொடுத்தீர்கள். இதையெல்லாம் விட தமிழகத்தை இயக்க ஒரு தலைவனை தயாரித்து கொடுத்தவர் நீங்கள். கூரன் படத்தை தாங்கி நிறுத்திய தனி மனிதர், இளைஞரோடு இளைஞராக மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு S.A. சந்திரசேகர் அவர்களை பேச அழைக்கிறோம். கடைசியில் பேசுறது எல்லாரும் பேசி முடிச்ச உடனே பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக தோழர்களே, மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, என் பிள்ளைகளே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஜென்ரலாக நம்ம ஒவ்வொரு உங்களுக்கு கேட்டு கேட்டு பிடிச்சி போயிருக்கோம் ஒரு டைலாக். சினிமா விழாக்களில் போன வித்தியாசமான படம், இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத படம். இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் 45 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 80ல், ஆமாம், கரெக்டாக 45 வருஷம். நான் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமா சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதை. இதை நீங்க இன்னும் அடுத்த வாரம் படம் பார்க்க போறீங்க, அப்ப நீங்களே சொல்லுவீங்க. பல விதத்துல இது வித்தியாசம். ஏன்னா அந்த படத்துல நான் தான் ஹீரோ. ஒரு ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து, நாகினா தமிழ்ல என்ன, நீயா, பெரிய ஹிட் ஆயிருக்கு. இதுல ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் மேல. தன்னுடைய போராட்டத்துக்கு கோர்ட்டுப்படி வரைக்கும் ஏறுது. இதுதான் இது ஒரு வித்தியாசம். ரெண்டாவது, இந்த படத்துல ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, டுவேட் கிடையாது, டான்ஸ் கிடையாது. இது ஒரு வித்தியாசம். உண்மையிலே வித்தியாசமான படம். அதுக்காக சொல்றேன். சும்மா நாங்க வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலை. ஒரு ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, ஒரு டுவேட் கிடையாது, ஒரு டான்ஸ் கிடையாது. அடுத்தது ஒரு நடிச்சவங்க பூரா பாத்தீங்கன்னா நான் ஒரு 80 வயசு குறைச்சு சொல்றேன், பரவாயில்ல. எண்பத்தஞ்சுன்னு சொல்லிக்கலாம், எப்படின்னாலும் சொல்லலாம். கடவுள் இன்னும் கொண்டாந்து இங்க நிறுத்தி வச்சிருக்கிறாரு, அவருக்கு நன்றி. வைஜி மகேந்திரன் வயசு தான். இப்படி இதில் நடிச்சவங்க பூரா ஓல்டு பீப்புள். அது ஒரு வித்தியாசம். அதனால வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அதனாலதான் உண்மையிலேயே வித்தியாசம் சொல்றேன். அடுத்து என்னை பத்தி எல்லாரும் பேசுனாங்க. அது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஓடிக்கிட்டே இருக்கிறேன், அதனால ஏதோ ஆக்டிவா இருக்கேன், அவ்வளவுதான். அடுத்தது மனசு சந்தோஷமா வச்சிருக்கிறேன் எப்பவுமே. எந்த எதையும் பாரத்தை தலையில போட்டுக்கிறது இல்லை. கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு கூட இருக்கிறவங்கள எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஆஃபீஸுக்குள்ள நுழையும் போது எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒண்ணுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிட்டு இருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா வீட்டில் உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும், படுத்தா எந்திரிக்க முடியாது. அப்புறம் அவ்வளவுதான், ஈஸியர்ல அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறது. அப்படி
அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம் இந்த இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் இருக்கிறோம். சம்பந்தம் இல்லாத ஒரே ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அவர் கூட சம்பந்தம் இல்லாதவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குண்டம்மாவுடைய அம்மா அப்பா குண்டம்மா அப்படின்னு சொல்லுவார்ல, அதை நாங்கள் எங்கள் படத்தில் வச்சுக்கிட்டோம், நானுங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால அவரும் எங்கள் யூனிட்டை சேர்ந்தவர் தான். அதனால நாங்கள் தான் அந்த எங்கள் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட். அதுல ஒரு வித்தியாசம் தான். அடுத்து ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு என்ன எல்லாரும் எல்லாம் பேசிட்டாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன சொல்லணும் இதுல? இந்த படத்தை ரெண்டு இடங்கள்ல, ரெண்டு கட்டங்கள்ல, எடிட்டிங்க்கு முன்னாடி, எடிட்டிங்க்கு பிறகு, பிஃபோர் எடிட்டிங், ஆஃப்டர் எடிட்டிங் ஒரு உருமாறுச்சு படம். அதே மாதிரி பிஃபோர் ரீ ரெக்கார்டிங், ஆஃப்டர் ரீ ரெக்கார்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக், அதாவது ஒரு நாயுடைய ஃபீலிங்ஸ், அதோடைய எமோஷன், நாய் ஃபீல் பண்ணுது அப்படின்றத மியூசிக்ல சொல்றாரு. நாய் சந்தோஷமா இருக்குது அப்படின்றத மியூசிக்ல சொல்றாரு. நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மியூசிக்ல சொல்றாரு. சோ இந்த படம் நிச்சயமா வெற்றியடையும். அது நம்பிக்கை தான். என் வாழ்க்கையில் நம்பிக்கையில தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், நம்பிக்கையில தான் நடந்துகிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு பிறகு கூரனுக்கு பிறகு விபின், கூரனுக்கு முன்பு விபின். நிச்சயமா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நிச்சயமா பேர் கிடைக்கும். இதுல நடிச்ச அத்தனை பேருக்கும் பேர் கிடைக்கும். காரணம் ஒரு வித்தியாசமான கதைக்களம். அந்த வித்தியாசமான கதைக்களம் இப்ப ஒரு நடிகனை உருவாக்குறோம். எப்படி உருவாக்குறது? இது நான் எங்க கதையை விட்டுட்டு போறேன். பரவாயில்ல. இப்போ விஜயகாந்தோட நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். நீங்க முதல் படத்துல இருந்து பார்த்திருக்கலாம். சட்டம் ஒரு இருட்டறை. நானும் விஜயகாந்தும் 40 முகம். அவரும் ஏறக்குறைய ஒரு படம் நடிச்சவர். டெக்னீஷியன், பெரிய டெக்னீஷியன் போடலாம். மற்றவங்களாம் அப்படித்தான் பண்றாங்க. ஒரு பெரிய கேமராமேன், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இதெல்லாம் போட்டு படம் எடுக்கலாம். பட் என்னென்ன அவுட்புட் வரும்போது படம் சக்சஸ் ஆகும். ஆனா அந்த ஹீரோனால படம் ஓடிச்சா இல்லப்பா, அந்த ஒளிப்பதிவாளர்னால ஓடிச்சு, இந்த மியூசிக் டைரக்டர்னால ஓடிச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ விஜயகாந்த் படம், நான் பண்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன், புது எடிட்டர், புது டைரக்டர், நான் புது டைரக்டர், இப்படித்தான் இருக்கும். அப்பதான் அந்த வெற்றி முழுக்க அந்த ஹீரோ தலையில போய் உட்காரும். அப்பதான் அந்த ஹீரோ ஒரு தலைவனாக முடியும் பின்னாடி. அந்த வெற்றி முழுக்க அந்த ஹீரோ மேல உட்காரணும். அப்பதான் அந்த ஒரு ஹீரோவை நம்ம மோல்டு பண்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்துல ஒரு ஹீரோ நடிச்சு அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும்? அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க. இல்லைன்னா அவ்வளவுதான் வரும். இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல.
அதே மாதிரிதான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணது. ஏன்னா அவரை அறிமுகப்படுத்தும் போது 92ல நான் பீக்கில் இருக்கிறேன். ஹிந்தி படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம், பெரிய கேமராமேன் போட்டிருக்கலாம். புது கேமராமேன் நாளை தீர்ப்பில் ஒரு லேடி, ஒரு புது மியூசிக் டைரக்டர். ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க முழுக்க ஹீரோ மேல போகணும். இப்படித்தான் நீங்க முதல்ல ஒரு 10 படம் நீங்க விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க. இதான் ப்ரமோஷன், ஹீரோவை ப்ரமோட் பண்றது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால படம் ஓடிச்சுன்னு சொல்லும்போது தான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ வரும். இப்படி உருவாக்குறது தான் ஒரு ஹீரோ உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை போல எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த கதை எங்களை உருவாக்கி இருக்கிறது. இப்போ ஹீரோக்குள்ள இந்த படம் ஓடின பிறகு நான் தைரியமா சொல்லலாம், இந்த கதை என்னை உருவாக்கி இருக்கு, இந்த கதை அந்த டைரக்டரை உருவாக்கி இருக்கு, இந்த கதை மியூசிக் டைரக்டரை உருவாக்கி இருக்கு. எல்லாமே சாதாரண மாணவர்கள் பண்ண படம், பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் படங்களையெல்லாம் நீங்க ஆகா ஊகன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. அந்த படங்களுக்கெல்லாம் விளம்பரம் தேவையில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் ரசிகர்கள் வச்சிருக்காங்க, ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. நீங்க விளம்பரம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட படங்களுக்கு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சா, நான் திரும்ப சொல்றேன், நல்லா இல்லாத படத்தை ப்ரமோட் பண்ண வேண்டாம். படம் நல்லாக இருந்தால் இந்த படத்தை நீங்க ஓட்டி காட்டணும். அது உங்களை நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.